அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூப்பாரா அவர்கள் எழுதிய தவறுகளோ தன்மைகளோ என்ற சிறுகதையை தான் நம்ம வாசிக்க போறோம். இந்த கதையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி கூப்பாரா பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமா? கூப்பா ரான்றது பாத்தீங்கன்னா கூப்பா ராஜகோபாலன். இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா ஜனவரி 1902, மறைந்தது ஏப்ரல் 27, 1944. தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளில் ஒருவர் இவர். நாவல், கவிதை, வசன கவிதை, ஓரங்க நாடகம், திறனாய்வு, வாழ்க்கை வரலாறு, கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள் என பல வகை படைப்புகளை அளித்தவரெனினும் அவரது சிறுகதைகளின் சிறப்பினால் சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுகிறார். மணிக்கொடி எழுத்தாளர்களில் முக்கியமானவர் இவர். ஆண் பெண் உறவை மையமாக்கிய கதைகளை சொற்சிக்கனத்துடனும் வடிவ ஒருமையுடனும் எழுதியவர் என விமர்சகர்களால் கருதப்படுகிறார். இவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கும்பகோணத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் பட்டாபிராமையர் ஜானகி அம்மாள். திருச்சி கொண்டையம்பேட்டை பள்ளியில் ஆரம்ப கல்வியும் தேசிய கல்லூரியில் இடைநிலை கல்வியும் பெற்றார். கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் சமஸ்கிருதத்தை சிறப்பு பாடமாக கொண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் ஆங்கிலத்தில் கீட்ஸ், ஷெல்லி, ஷேக்ஸ்பியர் முதலானவர்களின் கவிதைகளையும், வடமொழியில் வால்மீகி, காளிதாசர், பவபூதி முதலியவர்களின் படைப்புகளையும், வங்காளத்தில் தாகூர், பக்கீம் சந்திரர் முதலானவரின் நூல்களையும் கற்றார். ரவீந்திரநாத் தாகூர் கூப்பாரா படித்த கல்லூரிக்கு வருகை புரிந்த போது அவருடைய கவிதைகள் அறிமுகம் ஆயின. வங்க மொழியின் மேல் பற்றுக்கொண்டு அதை பயின்றார். வங்க மொழி பயிற்சியால் இந்தியை கற்றார். தனது 24ஆம் வயதில் அம்மணி அம்மாளை மணந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணக்கராக பணியாற்றினார். தன் 32ஆம் வயதில் கண்புரை நோயின் காரணமாக கண் பார்வை குன்றியதால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். மருத்துவ சிகிச்சைக்கு பின் கண் பார்வை மீண்டும் கிட்டியது. சென்னைக்கு இடம் பெயர்த்து முழு நேர எழுத்தாளராக மாறினார். மணிக்கொடி, கலைமகள், சுதந்திர சங்கு, சூறாவளி, அனுமான், இந்துஸ்தான் போன்ற இதழ்களில் அவரது படைப்புகள் வெளியாகின. கும்பகோணத்தில் மறுமலர்ச்சி நிலையம் என்ற பெயரில் புத்தக நிலையம் ஒன்றை தொடங்கினார். வானொலியில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அவருடைய சிறுகதைகள் பல வானொலியில் ஒளிபரப்பாயின. இறுதி காலத்தில் கடுமையான பொருளாதார சிக்கலில் இருந்தார். அந்த காலத்துல எல்லா சிறந்த எழுத்தாளர்களும் வறுமையில் தான் வாழ்க்கையை நடத்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. கும்பகோணத்தில் கூப்பாரா பக்கத்து வீட்டுக்காரராக கவிஞர் நா. பிச்சமூர்த்தி இருந்திருக்கிறார். பிறகு கல்லூரியிலும் வாழ்விலும் ரசனையிலும் இலக்கியத்திலும் தொடர்ந்து 20 ஆண்டு காலம் கும்பகோணம் இரட்டையர்கள் என்று மற்றவர்கள் கூறும்படி இணை தெரியாதவர்களா இவர்கள் இருவரும் இருந்தனர். கும்பகோணத்தில் இருந்த போது கரிச்சான் குஞ்சு, MV வெங்கட்ராம் இருவரும் அவருக்கு நெருக்கமாக இருந்து பல உதவிகளை செய்தனர். தமிழ் நவீன சிறுகதைகளில் புதுமைப்பித்தன், கூப்பாரா, நா. பிச்சமூர்த்தி, மௌனி ஆகியோர் முன்னோடிகளாக கருதப்படுகிறார்கள். கூப்பாரா புதுமைப்பித்தனுக்கு நேர் எதிரான போக்குகள் கொண்டவர். கூப்பாரா மணிக்கொடி காலத்து சிறுகதை எழுத்தாளர்களில் அதிக கவனத்தை கவர்ந்த படைப்பாளிகள் கூப்பாராவும் புதுமைப்பித்தனும். விடியுமா, ஆற்றாமை என்னும் இரு சிறுகதைகளும் சிறுகதையின் வடிவ ஒருமைக்கான முன்னுதாரணமாக கதைகளாக குறிப்பிடப்படுகின்றன. நாவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூப்பாரா இறுதி காலத்தில் வேரோட்டம் என்ற நாவலை எழுத தொடங்கி 5 அத்தியாயங்கள் வரைதான் எழுதியிருக்கிறார். அந்நாவல் முடிவதற்குள்ளவே மறைந்து விட்டார். இவருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமானது ஆத்ம சிந்தனை, ஆற்றாமை, கனகாபுரம் முதலிய கதைகள், காணாமலேயே காதல், புனர்ஜென்மம் சிறுகதைகள். கட்டுரை தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்ணன் என் கவி, எதிர்கால உலகம், ஸ்ரீ அரவிந்த யோகி, டால்ஸ்டாய் வாழ்க்கையும் உபதேசமும், அப்புறம் பக்தியின் சரிதை, இப்படி பல இருக்கு. மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனுராதா, அப்புறம் இரட்டை மனிதன், டால்ஸ்டாய் சிறுகதைகள், தர்கசே நந்தினி, தேவி சௌத்ராணி, ஹரிலட்சுமி, அரின்மயி அப்படின்னு பல மொழிபெயர்ப்புகள் எழுதியிருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளருடைய கதை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். இந்த கதை பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற உணர்வு போராட்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது காதலா இல்லையா அப்படின்றத கதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாமா? தன் மாமனுடனும் அத்தை
தந்தையுடனும் உதகமண்டலத்திற்கு வந்த ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் காலை ஜானகி ராஜபவன் வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டு சுற்றிலும் உள்ள மலை காட்சிகளை கவனமின்றி பார்த்து கொண்டிருந்தாள். அவற்றின் மட்டற்ற வனப்பில் அவள் மனம் ஈடுபடவில்லை. எந்த ஒரே எண்ணத்தை மனதிற்கொண்டு சாதித்துவிட அவள் நீலகிரிக்கு வந்தாலோ அது முற்றிலும் முடியாமல் போனது அவளை அப்பொழுது துன்புறுத்தியது. சென்னையில் வசித்த இருமாப்பு கொண்ட வாலிபன் ஒருவனுடைய அருகிலிருந்து தப்பி விலகிப்போய் சற்று மன சமாதானம் அடைய வேண்டுமென்றே அவள் தானாகவே மாமனிடம் நீலகிரிக்கு வருவதாக சொன்னாள். கலாசாலையில் வேணுகோபாலன் ஜானகிக்கு ஒரு வருஷம் மேற்படிப்புடையவன். அதே பிரசிடென்சி கலாசாலையில் அப்பொழுது தர்கா ஆசிரியனாக இருந்தான். அவள் அந்த வருஷம் MA பரீட்சைக்கு போயிருந்ததால் தன் மாமனுடைய நெருங்கிய நண்பனின் மகன் என்ற காரணத்தினால் தன்னுடன் நெருங்கி பழகும்படி அவனுக்கு அவள் இடம் கொடுத்து விட்டாள். இப்பொழுது அவனை விட்டு விலகி சுயேட்சையாக இருக்க வேண்டும் என்று ஜானகி விரும்பினாள். வேணுகோபாலனும் ஜானகியும் அடிக்கடி சந்தித்து பல விஷயங்களை பற்றி பேசி தர்கிக்கும் போது அவன் அவள் பேரில் ஒரு ஆதிக்கம் கொண்டவன் போல் நடந்து கொண்டான். முதலில் இருந்து என்ன காரணத்தினாலோ ஒரு அதிகார தோரணை கொண்டு விட்டான். தீர்மானத்துடனே பேசினான். அவள் தன்னுடைய அபிப்பிராயங்களையும் வார்த்தைகளையும் மறுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் என்றும் எதிர்பார்த்தான். புதுமையாலும் சங்கோஷத்தாலும் கொஞ்ச நாள் ஜானகி அவனை தன் வழியே போகவிட்டாள். ஆனால் போக போக அவனுடைய தோணியில் நாம் பேச வேண்டும், அவள் கேட்க வேண்டும் என்ற அகங்காரத்தை கண்டதும் அவள் அதை கண்டிக்க வேண்டும் என்று எண்ணினாள். அவளை காட்டிலும் அவன் விஷயங்களை பற்றி அதிகமாக யோசித்தும் அனுபவப்பட்டும் இருந்தான் என்பது வாஸ்தவம். அவளை திருத்தி சரியான பாதையில் தான் கொண்டு போனான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அப்படி செய்வதில் அவன் கையாண்ட தோரணை தான் அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. சம்பாஷணையின் நடுவில் ஒவ்வொரு சமயம் அவன் தன் அபிப்பிராய பேதத்தை தெரிவித்தால், இல்லை நீ எண்ணுவது பிசகு என்று லவலேசமேனும் இங்கிதமாவது மரியாதைக்காவது இல்லாமல் கர்ஜிப்பான். அவன் விஷயத்தை விளக்கியதிலிருந்தே தன் அபிப்பிராயம் பிசகென்று கண்டு கொண்டாலும் அவன் அவ்வளவு முரட்டுத்தனமாக அதை கூறுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. அவன் தன் மேல் கொண்ட ஆட்சியை துரோகிரகம் என்று கருதினாள். அதை நீக்க வேண்டும் என்பதற்காக அவனை சில நாட்கள் சந்திக்காமல் கூட இருந்தாள். ஆனால் அவன் விடவில்லை. அவளை தேடிக்கொண்டு வந்து விட்டான். என்னை காண உனக்கு பயமா இருக்கிறதா என்ன என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். இல்லவே இல்லை. பூலோகத்தில் ஒருவர் மற்றவரை கண்டு பயப்படுகிறார் என்று நீங்கள் எப்படி தீர்மானம் செய்து கொள்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவனுடைய அந்த அபிப்பிராயத்தை மாற்றுவதற்காகவாவது அவனுடன் எப்பொழுதும் போல தினமும் பேசி பழக வேண்டும் என்று தீர்மானித்தாள். நட்பு வலுத்த தர்க்கங்களும் சம்பாஷணைகளும் முற்ற அவள் அவனுடைய கணீர் என்ற குரலை சதா கேட்டுக் கொண்டிருப்பது போலவே பிரமை கொள்ள ஆரம்பித்தாள். மூக்கு கண்ணாடி அணிந்த அவனுடைய முகம் எப்பொழுதும் அவள் அகக்கண் முன் தோன்றிக் கொண்டிருந்தது. கனவிலும் நினைவிலும் அவனுடைய தோற்றம் அவள் மனதில் உதித்துக் கொண்டிருக்க ஆரம்பித்தது. கடைசியில் அந்த மனவேதனை தாங்க முடியாமல் போனதால் தான் அவள் சொல்லிக் கொள்ளாமல் நீலகிரிக்கு புறப்பட்டு சென்றாள். அங்கிருந்து அவனுக்கு இந்த பிரயாணத்தால் உங்கள் ஆதிக்கத்திலிருந்து விலகிவிட்டேன் என்று கர்வத்துடன் கடிதம் எழுதினாள். அப்பொழுது அவனுடைய பதிலை கையில் வைத்துக் கொண்டிருந்தாள். சென்னை 24/1938. அம்மா, தங்கள் அன்பார்ந்த கடிதம். உங்கள் தைரியத்தை மெச்சுகிறேன். தாங்கள் விடுதலை வாழ்வு என்று கூறும் நாட்களை உங்கள் சிநேகிதரான கவியுடன் ஆனந்தமாக போக்குவீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் வேணுகோபாலன். கேலி செய்தான். பிரிவுக்கு பிறகு எழுதிய அந்த கடிதமே அவளது உறுதியின் பலகீனத்தை காட்டிவிட்டதென்று அப்பொழுதுதான் அவளுக்கு பட்டது. கடிதம் எழுதினதே பிசகு என்று நினைத்தாள். மன சமாதானமற்ற அந்த மாதம் கழிவதற்குள்ளே வேணுவை விட்டு பிரிந்த அந்த தனிமையில் ஜானகி தன் உள்ளம் சூன்யமாய் இருப்பதை அறிந்தாள். எதுவும் அவளுக்கு பிடிக்கவில்லை. உதகமண்டலத்தில் அவ்வளவு அழகாயும் மிதமிஞ்சியும் இருந்த அந்த இயற்கை காட்சி அவளுக்கு மகிழ்ச்சி தரவில்லை. அவனுடைய விளக்கமின்றி அது அர்த்தமற்றது போல் இருந்தது அவள் கண்களுக்கு. புத்தகங்களை படித்து பார்த்தாள். அதனாலும் சிறிது கூட சமாதானம் அடையவில்லை. அவன் உதவியின்றி படிப்பிலும் அவள் பயன்பெறவில்லை. அந்த படிப்பு உரையற்ற மூலத்தை போல இருந்தது அவளுக்கு. அப்பொழுது அவள் மனம் பட்டணத்து பழகத்தின் பழைய நினைவுகளை நாடி சென்றது.
சரி என்று நினைத்ததை அவர் எனக்கு எடுத்துரைத்ததில் என்ன பிசகு? அவருடைய அபிப்பிராயங்களை சரி என்று ஒப்புக்கொண்ட பிறகு அவரிடம் நான் மனஸ்தாபம் கொண்டது சரியா? பழக்கம் இல்லாத வேறு பெண்ணிடம் அவ்வளவு உரிமையுடன் பேசியிருப்பார் அவர். இதை ஏன் நான் அப்போது அறியவில்லை? நெருங்கிய சிநேகத்தின் பாதிப்பால் அவர் சொன்னதை நான் இவ்விதம் பிசகாக எண்ணுவேன் என்று அவர் எப்படி அறிந்திருக்க கூடும்? ஒருவேளை வெறும் சிநேகத்தை காட்டிலும் மேலான பந்தம் ஒன்று ஏற்பட்டு விட்டது என்று நினைத்தான் அவர் அப்படி இருந்தாரோ? ஓஹோ, ஒரு கால் என் மெய் மறந்த கவனத்தை அவர் காதல் என்று கருதினாரோ? தாமும் என்னிடம் காதல் கொண்டு விட்டாரோ? இல்லை, ஏனென்றால் அவர் பிரிவாற்றாமை கொள்ளவில்லை. ஆனால் அப்படி சொல்வது அவர் எழுதவில்லை, நானும் எழுதவில்லை. இன்னும் நான் ஏன் அவரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? அவருடைய பேச்சுக்காகவும் பழக்கத்துக்காகவுமா என்று பலவிதமாக ஜானகி நினைத்தாள். அவள் மனம் அப்படி கலக்கம் கொண்டு பழைய நினைவுகளில் ஒரு புதிய புனித உணர்ச்சி பெற்றிருந்த பொழுது அது களைவதற்கு காரணமாக நாதன் வந்தது அவளுக்கு கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கிற்று. வாருங்கள் நாதன், இன்று ஏதாவது விசேஷம் உண்டா என்றால் போலி உல்லாசத்துடன். நீலகிரி இரவு என்று ஒரு சிறு இசைப்பா எழுதியிருக்கிறேன், அதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை அறிய விரும்புகிறேன். அவன் கையில் இருந்த காகிதத்தை வாங்கி படித்தாள். 2 வரி வாசித்தாள். மேலே போக முடியவில்லை. முழுவதும் வாசித்தது போல் பாவனை செய்துவிட்டு, பேஷ், நிரம்பவும் நன்றாக இருக்கிறதே என்றாள். நன்றாக இருக்கிறதா? நான் எவ்வித சிரமமும் எடுத்துக்கொள்ளாமல் அது முற்றும் என் மனதிற்கு வந்தது. அதைத்தான் இலக்கியத்தில் ஆவேசம் என்கிறார்கள். நான் உட்கார்ந்து ஒன்றையும் புனைவதில்லை. சூரிய கிரகணங்கள் போல என் மனதிற்கு விஷயங்கள் தாமா வருகின்றன. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என் பேச்சே செய்யலாகிவிடும் போல் இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஓ, மன்னிக்க வேண்டும், நீங்கள் தான் காரணம். ஜானகிக்கு தலைவலியை எடுத்து விட்டது. இன்று என்னவோ அவனுடைய குரல் நாராசம் போல் அவளை தாக்கிற்று. அவனது ஆபாசமான பேச்சு, உச்சரிப்பு, துஷ்ட அகங்காரம் இவை அவளை புண்படுத்தின. இந்த மிருகத்தை நாகரிகம் உள்ளவன் என்று கருதினது பிசகல்லவா என்று எண்ணினாள். பேசிக்கொண்டே தினசரியின் பக்கங்களை போட்டிக் கொண்டிருந்த நாதன் திடீரென்று, இது என்ன, இப்போது எல்லோருக்கும் டாக்டர் பட்டம் கிடைத்து விடுகிறதே, இது யார் இவன் டாக்டர் என்றான். யாருக்கு பட்டம் கிடைத்திருக்கிறது? சென்னை சர்வ கலாசாலை ஆசிரியர் யாரோ கே வேணுகோபாலன் என்பவன் பிறர் பற்றியும் நவீன ஆராய்ச்சியும் என்ற புஸ்தகத்தை எழுதியதற்காக டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறான். கற்றுக்கிட்டு என்று நாதன் உதாசீனமாக ஆரம்பித்தான். ஜானகிக்கு உடனே கோபம் பொங்கி எழுந்தது. அவர் யார் என்று தெரியாமல் பேசுகிறீர்கள்? சென்னை சர்வ கலாசாலையிலே அவர்தான் சிறந்த அறிவாளி. தெரியும் அம்மா, இவங்களை எல்லாம் எனக்கு. ஜானகிக்கு அப்போதுதான் வேணுவின் மேன்மையும் அந்த வரட்டு ஜம்ப கவியின் அர்த்த தனமும் விளங்கின. அவன் மேலே பேச முடியாமல் குறுக்கிட்டு, சரி மாமா, வெளியிருந்து வருகிற நேரமாகிவிட்டது, நான் போஜனம் செய்ய போக வேண்டும் என்று பேச்சை முடிப்பதற்காக சூசனையாக சொன்னாள் ஜானகி. நேற்றிரவு ஒரு சிறு பாட்டு எழுதினேன், அதன் சொல்லழகும் பொருளழகும் மன்னிக்க வேண்டும், நான் இப்போது அதை படித்து மகிழ முடியாததற்கு வருந்துகிறேன். அது 14 வரி கொண்டதுதான். ஜானகிக்கு பொறுக்க முடியவில்லை. வெறுப்பை அடக்கி கொண்டு மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு எழுந்தாள். அது உங்களுக்குத்தான் எழுதியது. முதற் பாகத்தில் ஜானகி உள்ளே போய்விட்டாள். இந்த பெண்கள் என்று சொல்லிக்கொண்டு கவி வெளியேறினான். பிற்பகலில் மழை தூறிக் கொண்டிருந்தது. தினசரியை படித்துக் கொண்டிருந்த ஜானகி அதில் ஒரு செய்தியை கண்டு திடுக்கிட்டாள். டாக்டர் கே வேணுகோபாலனுக்கு அபாயமான ஜுரம். சென்னை சர்வ கலாசாலை ஆசிரியரும் கொஞ்ச காலத்திற்கு முன் டாக்டர் பட்டம் பெற்றவருமான கே வேணுகோபாலன் கடும் ஜுரத்தால் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தால் ஜானகி. சிறிது நேரம் கழித்துதான் செய்ய வேண்டியது முழுவதும் அவள் மனதிற்கு புலம்பட்டது. அன்று சாயங்கால வண்டியிலே சென்னைக்கு புறப்பட்டாள். ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் ஊர்வது போல தோன்றியது அவளுக்கு. அந்த பிரயாணமே தாங்க முடியாத உபத்திரவத்தை கொடுத்தது. இடத்தில் உட்கார முடியாமல் துடித்தாள். ஒருவேளை காலத்தில் போய் சேர முடியாமல் போய்விடுமோ ஈஸ்வரா, எப்படியாவது போய்விட மாட்டோமோ. ஒரு கால் ஜரம் சற்று படிமானமாக இருந்தால் இனிமேல் அவரை தனியே விட்டிருப்பதில்லை, உலகில் ஒருவரும் இல்லை என்று அவரை இயங்க விடுவதில்லை என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள். ஜெனரல் ஆஸ்பத்திரியில்
இன்பேஷன் வார்டு ஒரு விசேஷமான நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. ஒவ்வொரு சமயம் டாக்டரோ நர்ஸோ போகும்போது பூட் சத்தம் தான் கேட்டது. மருந்தின் வாசனை மூக்கை துளைத்தது. வேணுகோபாலனின் பக்கத்தில் ஒரு நர்ஸ் உட்கார்ந்து கொண்டு வியாதியுடன் அவன் போராடுவதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் மெதுவாகவும் சிரமத்துடனும் மூச்சு விட்டான். அவன் கண்களை அடிக்கடி திறந்து ஹாலை சுற்றி பார்த்தான். அடிக்கடி குடிக்க தண்ணீர் கேட்டபோது அவனுக்கு நர்ஸ் ஏதோ கொடுத்து கொண்டிருந்தாள். காலை 7 மணிக்கு டாக்டர் வந்து பரீட்சை செய்து பார்த்தார். நாடி தளர ஆரம்பித்து விட்டதை கண்டு யாராவது நெருங்கியவர்கள் உண்டா என்று நர்ஸை பார்த்து கேட்டார். இல்லை என்றால் நர்ஸ். நோயாளியின் கண்கள் திறந்தன. 2 திவலைகள் ஜலம் வெளியே வந்தன. டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்துவிட்டு நர்ஸிடம் வேண்டிய தகவலை சொல்லிவிட்டு சென்றார். ஜானகி 10 மணிக்கு அவன் படுக்கை அண்டை பதறிக்கொண்டு வந்தாள். வேணு பிரகஞ்சையற்று நிமிர்ந்தான். நீங்கள் தான் ஜானகியா என்று கேட்டாள் நர்ஸ். ஆமாம், ஏன்? அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். நேற்று இரவு முழுவதும் ஜன்னியில் உங்களை பற்றி தான் பிதற்றிக் கொண்டிருந்தார். கர்வம் கொண்டவள் என்றும் இரக்கம் இல்லாதவள் என்றும் என்னென்னவோ சொன்னார். ஏன் அம்மா அவரை விட்டு விட்டு போனீர்கள்? பாவம், ரொம்ப புண்பட்டு விட்டார். எப்பொழுது பிரகஞ்சை வரும் என்று கேட்டுக்கொண்டே ஜானகி வேணுகோபாலன் நெற்றியை தடவினாள். வேணு கண்களை திறந்து பார்த்தான். உடம்பு எப்படி இருக்கிறது? என்ன செய்கிறது இப்பொழுது என்று அவள் உடனே கேட்டாள். வேணுகோபாலன் ஒன்றும் பதில் சொல்லாமல் அவளை முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஆரம்பத்திலேயே என் பெயரை ஆஸ்பத்திரிக்காரர்களுக்கு சொல்லியிருக்க கூடாதா என்று ஜானகி கேட்டாள். நீதான் என்னை விட்டுவிட்டு போய்விட்டாயே என்று அவன் மெல்ல சொன்னான். அப்படி நான் செய்தது பிசகு என்று நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாதா? மற்ற எல்லா விஷயங்களிலும் பிசகு பிசகு என்று சொன்னீர்களே என்று விம்மினாள் ஜானகி. நீயே அறிந்து திரும்பி வந்து விடுவாய் என்று இருந்தேன். நீயும் வந்து விட்டாய். ஆனால் உனக்கு முன்னால் யமன் வந்து விட்டானே என்று வேணு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டே சொன்னான். இப்பொழுது உடம்பு என்ன செய்கிறது? நீ என்று ஆரம்பித்தான். திடீரென்று ஒரு ஆழ்ந்த இரும்பல் ஏற்பட்டது. கட்டியாக கபம் வெளியே வந்து விழுந்தது. சட்டென்று நர்ஸ் அருகில் வந்து கவனித்து பார்த்தாள். மூச்சு திணறல் கொஞ்சம் மட்டுப்பட்டது. உடனே கஸ்தூரி கலந்த ஒரு மருந்தை கொடுத்து மெதுவாக சாப்பிட சொன்னாள். அம்மா, இவர் பிழைத்து விடலாம் என்று நர்ஸ் மலர்ந்த முகத்துடன் சொன்னாள். ஆ என்று தான் ஜானகியால் சொல்ல முடிந்தது. ஜானகி, இங்கே வா, உன்னுடன் உயிரும் திரும்பி வந்துவிட்டது போலத்தான் இருக்கிறது என்றான் வேணுகோபாலன் மெதுவாக திணறிக்கொண்டு. இப்படிதாங்க கதையை முடிக்கிறாரு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.